பேசினால். அன்றி. அன்றிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வல்லினம் மிகும். அன்றி இன்றி இதுலயும் பாத்தீங்கன்னா வல்லினம் மிகும். இந்த ரெண்டு தான் நம்ம படிக்காத டிஃபரெண்டா இருந்துச்சு. நோட் பண்ணிக்கோங்க. டிவிஏ புக்ல இருந்துச்சு. ஓகே. இப்போ எது கரெக்ட்னு சொல்லுங்க. எல்லா உறுப்பினரும் இது பிழை இல்லாம இருக்கா? இல்ல எல்லா உறுப்பினர்களும் இது பிழை இல்லாம இருக்கா? எல்லா உறுப்பினர்களும். எல்லா உறுப்பினர்கள் ஃபர்ஸ்டா செகண்டாப்பா? செகண்ட் எல்லா உறுப்பினர்களும். அப்போ எல்லா அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி நீங்க என்னதான் போடணும்? பன்மை தான் போடணும். பன்மைக்கு போடணும். எல்லா வீடுகளும் கரெக்டா? எல்லா வீடுகளுக்கும் கரெக்டா? எல்லா வீடுகளும். எல்லா அதாவது வீடுகளும் பொருள் செறிவுடன் இருந்தன. அந்த மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா வீடு வீடுகளும். எல்லா வீடுகளும். களும் தான் வரும் மேம். வீடுகளும் தான் வரும். சோ என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, எல்லா வந்துச்சுன்னா பன்மை வரும். எல்லா வந்துச்சுன்னா பன்மை வரும். ஒவ்வொரு வந்துச்சுன்னா என்ன வரும்ப்பா? ஒவ்வொரு வீட்டிலும்னு நான் சொல்லலாமா? ஒவ்வொரு வீடுகளிலும் நான் சொல்லலாமா? வீட்டிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் சொல்லணுமா? ஒவ்வொரு ஒவ்வொரு வீடுகளிலும். ஒருமைதான் வரும் மேம். ஒவ்வொருக்கு அப்புறம் என்ன வரும்? ஒவ்வொரு வந்தா ஒருமை வரும். ஒருமை. எல்லா வந்துச்சுன்னா என்ன வரும்? பன்மை. எல்லா வந்துச்சுன்னா பன்மை வரும். எந்த வந்துச்சுன்னா எந்த புத்தகமும் கரெக்டா? எந்த புத்தகங்களும் கரெக்டா? எந்த புத்தகமும் கரெக்டா? எந்த புத்தகங்களும் கரெக்டா? எது கரெக்ட்? எந்த புத்தகமும். எந்த புத்தகமும். சோ எந்த வந்தாலும் என்ன வரணும்? ஒருமைதான் வரும். ஒருமைதான் வரும். சோ எந்த வந்தா ஒருமை வரணும்? ஒவ்வொரு வந்தா ஒருமை வரணும். ஒருமை வரணும். எல்லா வந்தாதான் நமக்கு பன்மை. பன்மை வரணும். இந்த மூணுமே கன்ஃபியூஸ் ஆகாம நம்ம படிச்சுக்கணும். அல்வழி புணர்ச்சினா என்ன மீனிங்? அல்வழி புணர்ச்சி அப்படின்னா என்ன? இது எங்கேயோ பார்த்தோமே. வேற்றுமை அல்லாத புணர்ச்சி. வெரி குட். வேற்றுமை அல்லாத. இப்ப பாடம் படித்தான், இது என்ன புணர்ச்சி? பாடம் படித்தான். பாடத்தை படித்தான். அப்போ பாடம் படித்தானா பாடத்தை படித்தான். அப்ப அது வேற்றுமையில வந்துருது இல்லையா? சோ வேற்றுமையில இந்த மாதிரி வேற்றுமையில வராத புணர்ச்சி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அல்வழி புணர்ச்சி. வேற்றுமை அல்லாத புணர்ச்சி. அதனாலதான் அதை என்னன்னு சொல்றாங்க? அல்வழி புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அல்வழின்னா என்னன்னா அல்லாத வழி, வேற்றுமை அல்லாத வழி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 6 கூட்டல் உடன் நீங்க எப்படி சேர்த்து எழுதுவீங்க? இதே மாதிரி 6 கூட்டல் கரை எப்படி சேர்த்து எழுதுவீங்க? ஆற்றுடன் மேம். அது ஆற்றுடன். இது வந்து ஆற்றுடனா? ஆமா மேம். ஆக்சுவலா இந்த 6ங்கிறது நம்பர். 6ஓட 5 கூட்டுங்க அப்படிங்கிற இந்த 6ங்கிறது வந்து நம்பர்னு நான் சொல்றேன். அப்ப ஆறுடன். 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 சோ எண் வந்துச்சு அப்படின்னா இந்த ரகர ஒற்று மிகாது. இதே 6 ரிவர் எண் அல்லாத வேறொரு இதுல வந்துச்சு அப்படின்னா என்ன வரலாம் நமக்கு? அப்பதான் இந்த ரகர ஒற்றம் மிகுந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கட் கூட்டல் செவி. கண் கூட்டல் செவி எப்படி சேர்த்து எழுதுவீங்க? கண் கூட்டல் செவி எப்படி? கட்செவி. கண் கூட்டல் செவி கட்செவி. பொன் கூட்டல் தாலி. பொத்தாலி மேம். பொத்தாலி. பொன் கூட்டல் தாலி பொற்றாலி. பொற்றாலிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. பொன் கூட்டல் தாலி பொற்றாலி. நேத்து நம்ம பார்த்தோம் 40% கோல்டு இருக்கிற தாலி எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னுட்டு. வெம்பக்கோட்டை. வெம்பக்கோட்டையில கண்டுபிடிச்சாங்க. தூண் கூட்டல் நன்மைப்பா. தூண் கூட்டல் நன்மை. இந்த நகரம் வந்து நகரமாக மாறும். இந்த நகரம் கெடும். இப்ப சொல்லுங்க. தூநன்மை. தூநன்மை. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த நகரம் நகரமாக கெடும் மாறும் திரியும். இந்த நகரம் கெட்டு வரும். ஓகே. சோ இப்போதைக்கு இதுக்கு இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. யூடியூப் லைவ்ல இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குப்பா. ஜூம் லிங்க் அதுல கிளிக் பண்ணி வருவாங்க. வலியன் கூட்டல் நன்மை. வலியன் கூட்டல் நன்மை. வலிய நன்மை. அதேதான். நான் கெடும். நான் வந்து திரியும். சோ வலிய நன்மை. அரசன் கூட்டல் நல்லன். அரசன் கூட்டல் நல்லன்.
அரசநல்லன். 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 சோ இந்த 3 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுங்க. தேன் கூட்டல் மொழி 2 விதமா பிரியும். ஒண்ணு வந்து அப்படியே இயல்பாகவே தேன்மொழி அப்படின்னு பிரியும். இன்னொன்னு இந்த நகரம் கெட்டு தேமொழி இப்படி கொடுத்தாலும் கரெக்ட். சோ பிரித்து சேர்த்தெழுதுகள்ல ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இப்படி கொடுத்துட்டு ஆப்ஷன் சி ஏஎன் கொடுத்தா நம்ம ஏஎன் பி சூஸ் பண்ணணும். சோ அந்த மாதிரி இதையும் நம்ம பார்த்துக்கலாம். தேன் கூட்டல் குழம்பு. தேன் கூட்டல் குழம்பு இது என்ன பண்ணலாம்னா அப்படியே இயல்பாவே பிரியும்பா. தேன் குழம்பு அப்படின்னும் பிரியும். அதாவது இந்த நகரம் முன்னாடி வல்லினம் வந்துச்சுன்னா 2 சுழி நான் முன்னாடி இது வல்லினம் தான்ப்பா. கசர தவிர வல்லினம் தானே. இந்த வல்லினம் வந்துச்சு அப்படின்னா இயல்பாக புணரும். இயல்பாகவும் புணரும். இல்லைன்னா இந்த நகரம் கெட்டு வல்லினம் மிகும். இல்லைன்னா மெல்லினமும் மிகும். அப்ப இது என்னன்னு எழுதலாம்? தேன் கூட்டல் குழம்பு தே குழம்பு. இதுக்கு இனமான மெல்லினம் என்னப்பா? இங்கு மேம். தேங்குழம்பு அப்படின்னு வரும். சோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தேன் கூட்டல் குழம்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னா 2 சுழி நகரம் வந்து முன்னாடி வல்லினம் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு கசர தபர ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா ஒன்னா இயல்பா புணரும். இல்லைன்னா வல்லினமாக மிகும். இல்லைன்னா அந்த வல்லினத்திற்கு இணையான மெல்லினமாக திரியும். இதுதான் தேன் கூட்டல் குழம்பு தேன் குழம்பு அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகேவா? கண் கூட்டல் செவி நம்ம என்னன்னு பார்த்தோம்? பச்சவி. எந்தன்னு வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒருமை வரணுமா பன்மை வரணுமா? எந்தன்னு வந்துச்சுன்னா ஒருமை வரணுமா பன்மை வரணுமா? ஒருமை. 2 கூட்டல் மலர்கள்னு நான் சொல்லணுமா? அதாவது 2 மலர்கள் அப்படின்னு நான் சொல்லணுமா? 2 மலர்னு சொல்லணுமா? எது வந்து சரியாக இருக்கும்? அதாவது 2ன்னு நம்பரே வந்துருச்சு. 1க்கு மேற்பட்ட நம்பர் வந்துச்சுன்னா இங்க பன்மை வரக்கூடாது. சோ 2 மலரோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 மலர் இல்லைன்னா 2 மலர் அப்படின்னு கூட எழுதலாம். 2 மலர்ங்கிறதா சரியா இருக்கும். அதே மாதிரிதான் 10 பாட்டு. 10 பாட்டுகள்னு நம்ம எழுதணுமா 10 பாட்டுன்னு மட்டும்தான் நம்ம எழுதணுமா? 10 பாட்டுன்னு மட்டும் 10 பாட்டோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா 1க்கு மேற்பட்ட நம்பர் வந்துச்சுன்னா இங்க பின்னாடி நம்ம கல் விகுதி பன்மை விகுதி போட தேவையில்லை. முக்கணிகளா முக்கணியா? முக்கணி. முக்கணி அப்படிங்கறதா கரெக்ட். ஒவ்வொரு வந்துச்சுன்னா அதன் பின்னாடி என்ன வரும்? ஒருமை. ஒருமை வருமா பன்மை வரும்? ஒவ்வொரு வந்துச்சுன்னா அதன் பின் ஒருமை வரும். எந்த வந்துச்சுன்னா அதன் பின் என்ன வரும்? யூடியூப்ல இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குப்பா, கிளிக் பண்ணி வாங்க. ஓகே ஒருமை. ஓகே. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு பாருங்க. அதாவது இந்த பங்க்சுவேட் பண்ணது கரெக்டான்னு பாருங்க. கரிகாலனின் கல்லணை காலத்தின் வரலாறு. காலத்தின் வரலாறு அப்படின்னு நான் சொல்லிட்டு உணர்ச்சி குறி போடுறேன். இது சரியா? இப்போ நம்ம சொல்லுவோம் என்னே என்னே ஐயோ அந்த மாதிரி இருந்தா அந்தோ இந்த மாதிரி அந்த மாதிரி உணர்ச்சி சொற்கள் இருந்தாதான் ஃபர்ஸ்ட் போடணும்னு கிடையாது. பாத்தீங்கன்னா இப்ப உணர்ச்சி எந்த மாதிரி 4 பொருள்கள்ல வரும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஒண்ணு வந்து ஹாப்பி மகிழ்ச்சியா இருக்கும்போது, இன்னொன்னு சேடா இருக்கும்போது, இன்னொன்னு வந்து அச்சமா இருக்கும்போது, இன்னொன்னு வந்து பார்த்தா பிரைடா இருக்கும்போது, பெருமிதம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப கரிகாலனின் கல்லணை காலத்தின் வரலாறு அப்படிங்கிறது பெருமிதம். சோ அதனால இது உணர்ச்சி பொருள்ல தான் வரும். அதனால இந்த ஆச்சரியக்குறி போட்ட தவறில்லை. சரிங்களா? தமிழின் சிறப்பு தஞ்சை பெருவுடையார் கோயில். தமிழரின் சிறப்பு தமிழரின் சிறப்பு தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா அந்த பெரிய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபாஸ்ட்ரஃபி போடலாம். பிகாஸ் ஆஃப் வாட் ஆச்சரியக்குறி போடலாம். ஏன்னா இது ஒரு பெருமிதத்தின் படி வருகிறது. ஓகேவா? மா பலா வாழை ஆகிய 3 முக்கணிகள் எனப்படுகிறது. ஆகியவை முக்கணிகள்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன தொடர்? ஆகிய 3 முக்கணிகள் என்ன தொடர் வகைன்னு கேக்குற? தனிநிலையா பொதுநிலையா அப்படி கேக்குறேன். சாரி தனிநிலை தொடர் தொடர்நிலை தொடர் கலவை தொடர் தனி தனிமொழி தொடருக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லலாம்ப்பா? தனிமொழி தொடருக்கு என்ன டெஃபினிஷன்? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலை அதாவது ஒரு எழுவாயோ பல எழுவாயோ ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கணும். இது என்ன வலு அமைதின்னு சொல்லுங்க.
மூடனோடு நாயும் வந்தது. நாய், டாக். நாயும் வந்தது. மூடனோடு நாயும் வந்தது. சொல்லுங்க. திணை. திணை வலுவமைதி. ஏன் இது திணை வலுவமைதி? மூடனும் ஒரு அனிமலும் சேம் தான், என்னதான் மனுஷனா இருந்தாலும் அது சேம் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப அந்த ஒரு இழிவு கருதி சொல்றாங்க, அதனால இது வந்து கரெக்ட். ஓகேவா? அதனால இது கரெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதை நான் வச்சுங்க. படம் கூட்டல் கல் எப்படிப்பா சேர்த்து எழுதுவீங்க? படம் கூட்டல் கல். படங்கள். எதுக்கு திணைன்னு போட்டிருக்கீங்க? திணை வலுவமைதி. ஓகேப்பா. படம் கூட்டல் கல் படங்கள். இது வந்து என்னன்னா இம் அப்படிங்கிற எழுத்து, இம்மெழுத்து வந்துச்சு அப்படின்னா என்கின்ற எழுத்தோட கல் விகுதி வந்ததுன்னா இங்கள் அப்படின்னு மாறும். ஓகே, படங்கள். இதே பல் கூட்டல் கல், பற்கள். பல் கூட்டல் கல் பற்கள். இல் வந்து கல் வந்துச்சுன்னா இட்கல் அப்படின்னு முடியும். அது மாதிரி நமக்கு தெரியும் இதெல்லாம். முள் கூட்டல் கல், முட்கள். முட்கள். இட்டு. முள் கூட்டல் கல் முட்கள், முள் கூட்டல் கல் முட்கள். ஓகே. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி கல் வந்துச்சுன்னா, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி கல் வந்துச்சுன்னா கல் வருமான்னு கேக்குறேன். பூ கூட்டல் கல் பூக்கள். ஓரெழுத்து ஒரு மொழியில கல் வந்ததுன்னா இக் அப்படிங்கிற எழுத்து சேரும். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். புறா கூட்டல் கல், புறாவோட கல் விகுதி சேரலாமா? புறாக்கள். புறாக்கள். இது வந்து ஒருமை பன்மையில வந்து கேட்கலாம். யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குப்பா, ஜூம் லிங்க், அதுல வாங்க. ஓகே. அடுத்தது விளைவு தொடர். விளைவு இப்ப நம்ம உணர்ச்சியின் தொடர் சொன்னோம். மகிழ்ச்சி, துன்பம், அச்சம், பெருமிதம் சொன்னோம் இல்லைங்களா? அந்த மாதிரி விளைவு தொடருக்கு என்னென்ன பொருள்ல வரும்? விளைவு தொடர் என்னென்ன பொருள் எல்லாம் வரும்? விளைவு தொடர் என்னென்ன பொருள் எல்லாம் வரும்? கட்டளை பொருள்ல வரும். கமாண்ட் பண்ணலாம். வேண்டல் விதித்தல்னு படிப்போம்லப்பா, வேண்டல் விதித்தல் வாழ்த்துதல் வெய்யல்னு படிப்போம் இல்லையா? அதைத்தான் கேட்கிறேன். வேண்டல் பொருள்ல வரும், விதித்தல் பொருள்ல வரும், விதித்தலை தான் வேண்டுதல்னு சொல்றோம். அப்புறம் வாழ்த்துதல் பொருள்ல வரும், வைதல். ஹிந்தி ஒழிக அப்படின்னு சொல்லலாம், தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு தமிழ் இலக்கண புக்கு தருக அப்படின்னு வேண்டி கேட்கிறோம். கட்டளை, இளமையில் கல், இந்த மாதிரி ஏதோ ஒரு கட்டளை. ஸோ இதுதான் விளைவு தொடர். ஸோ விளைவு தொடர் வந்து 4 பொருள்ல வரும். அதே மாதிரி நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? உணர்ச்சி தொடர், அதுவுமே 4 பொருள்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டோட்டலா தொடர் அமைப்பு எத்தனை வகைப்படும் கேட்டிருந்தாங்க. சொல்லுங்க. ஒரு தொடர் நம்ம சொல்றோம்ல, செய்தி தொடர், வினா தொடர் சொல்றோம், நேர்கூற்று தொடர் சொல்றோம், கலவை தொடர், தனிநிலை தொடர் சொல்றோம். இந்த தொடர் அமைப்பை எவ்வளவு விதமா பிரிக்கலாம்? ம் 3 டைப்பா தான் பிரிக்க முடியும், 8 கிடையாது. கருத்து வகை தொடரமைப்பு, அமைப்பு வகை தொடரமைப்பு, இன்னொன்னு வினை வகை தொடரமைப்பு. இது ஏதோ ஒன்று கேட்டு கருத்து வகை கீழே ஒரு கேட்டகரி இருக்கு. ஒவ்வொன்றும் கேட்டு எது ஆர்டர் நோட்டுன்னு கூட நமக்கு கேட்கலாம். ஓகேவா? இது எல்லாமே டிவிஏ புக்ல இருக்கக்கூடிய சோர்ஸ். ஸோ நமக்கு எழுத்து சொல் இது வந்து டைரக்டா சிலபஸ்ல இருக்கு. அதனால அதை ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்க பாருங்கப்பா, யூடியூப்ல நீங்க இருக்கீங்க, ஆன்சர் சேட் பண்றீங்க, ஓகே. பட் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் தெரியாது. ஜூம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல நீங்க கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியும். கருத்து வகை அப்படின்னா அதுல என்னென்ன தொடர் இருக்குன்னா, செய்தி தொடுங்க, தொடர் தொடர் சொல்லுங்க. செய்திக்கு அப்புறம் என்ன படிப்போம்? செய்தி, வினா, விளைவு, உணர்ச்சி. இதெல்லாமே கருத்து வகை தொடர் அமைப்புக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி அமைப்பு வகைன்னு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தனிநிலை, தொடர்நிலை, கலவை தொடர். தொடர்நிலைக்கு இன்னொரு பெயர் கொடுத்திருந்தாங்க. தொடர்நிலை அப்படின்னா அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா கூட்டுத் தொடர்னு அர்த்தம். எங்க இதுக்கு டெஃபினிஷன் சொல்லுங்க. தனிநிலைக்கு டெஃபினிஷன் சொன்ன மாதிரி தொடர்நிலைக்கு டெஃபினிஷன் சொல்லுங்க. தொடர்நிலைன்னா என்னப்பா? பல பயன்களை கொண்டது. ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டிருக்கும். ராமன் நன்கு படித்தான், நல்ல மதிப்பெண் பெற்றான், அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைத்தது. இந்த மாதிரி வந்து
தொடர்ச்சியா இருக்கும். அதுதான் தொடர்நிலை சொல்றோம். அது தொடர்நிலைக்கு இன்னொரு பெயர் கூட்டுத்தொடர். ஸோ இந்த கூட்டுத்தொடர்னாலும் தொடர்நிலை. ஸோ கலவை தொடரான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ கூட்டுத்தொடர்ங்கிற பேரு தொடர்நிலைக்கு இருக்குது. இந்த மாதிரி இசைநிறை அளபெடைங்கிறது எந்த அளபெடை நம்ம சொல்லுவோம்? இசைநிறை அளபெடைங்கிறது நம்ம எதை சொல்லுவோம்? செய்யுளிசை அளபடை. இசைநிறை அப்படிங்கறது நம்ம செய்யுள் இசைன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்ப அமைப்பு வகையில இது எப்படி அமைஞ்சிருக்கு, எழுவா எப்படி அமைஞ்சிருக்கு, பயனிலை எப்படி அமைஞ்சிருக்கு, அதை பொறுத்து நம்ம சொல்லிட்டோம். தனிநிலை, தொடர்நிலை, தொடர்நிலைக்கு இன்னொரு பேர் தான் கூட்டுத்தொடர்னு சொல்லுவோம், கலவை தொடர். அதே மாதிரி வினை வகை, வினை வகையில மீதி இதுல சொல்லாத எல்லாமே உடன்பாட்டு தொடர், எதிர்மறை தொடர், செய்வினை தொடர், செயற்பாட்டு தொடர், தன்வினை, பிறவினை, நேர்கூற்று, அயிர்கூற்று எல்லாமே நமக்கு இந்த பாயிண்ட்ல தான் வரும். ஓகேவா? ஓகே, அடுத்தது இன்னொரு 2-3 கான்செப்ட் இருக்கு நமக்கு இதுவரையில் தெரியாத கான்செப்ட். பொது பொருட்பெயர் அப்படின்னு என்ன? பொது பொருட்பெயர் இதுவரையில் நம்ம படிக்காத ஒரு கான்செப்ட். பொதுவா ஒரு சொல் பொருள் அப்படிங்கிற சொல்ங்கிற டாபிக்ல இதெல்லாமே வந்துடும். பொது பொருட்பெயர். பொது பொருட்பெயர் மேம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யூடியூப்ல இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குப்பா, அதுல ஜூம்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் விசிபிள் ஆகும். ஜூம் லிங்க்ல வாங்க. இல்லைன்னா நல்லா கிளியரா கேக்குதுன்னா வாட்ஸ்அப்ல சாட் பண்ணுங்க. பொது பொருள் பெயர் அப்படின்னு என்னன்னா, முன்பு ஒரு காலத்துல ஒரு வகை பெயருக்கு மட்டும்தான் வழங்கிட்டு வந்திருப்பாங்க. பின்னர் அது பலவற்றிற்குமே பொது பொருளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, எண்ணெய்னா ஃபர்ஸ்ட் என்ன ஒரு காலத்துல என்னன்னா எள்ளுல இருந்து எடுக்கிறதான் எண்ணெய்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் எப்படி சொல்றாங்க? கோகனட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், அப்புறம் வேற என்னெல்லாம் எண்ணெய் இருக்கு, விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், எல்லாமே இந்த எண்ணெய்ங்கிறது பொதுவான பொருள் பெயராக ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் பெயரா பொது பெயரா இருந்துச்சு. சாரி, இப்ப எல்லாத்துக்குமே எண்ணெய், எள்ளெண்ணெய், எள்ளுல இருந்து வர்றது மட்டும்தான் எண்ணெய்னு முன்னாடி இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா பொது பொருட்பெயர். ஓகேவா? முன்பு ஒரு வகை பெயருக்கு மட்டுமே வழங்கி வந்தது, பின்னர் அதனை போன்ற பலவற்றிற்கும் பொதுவாக இருக்கிறது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேங்க மேம். அப்படி இருந்தா அது என்னன்னு சொல்றோம்ப்பா? பொது பொருட்பெயர். பொது பொருட்பெயர். அடுத்தது சிறப்பு பொருட்பெயர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. சிறப்பு பொருள் பெயர் இது என்னவா இருக்கலாம்? ஒரு குறிப்பிட்டு ஒரு பொருளை மட்டும் குறிப்பிட்டு சொல்றது மேம். முன்னாடி பலவற்றிற்கு ஆகி வந்துச்சு, பலவற்றிற்கு இருந்தது. ஆனா இப்போ ஒன்றை மட்டுமே குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன இருந்துச்சுன்னா, எள்ளுல இருந்து எடுக்கிற நெய், பால்ல இருந்து எடுக்கிற நெய், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான நெய் இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம நெய்னா என்னதான் சொல்றோம்? பால்ல இருந்து பால்ல இருந்து எடுக்கிறது மட்டும்தான் நெய் அப்படின்னு சொல்றோங்க. சோ அதனால இது என்னது? சிறப்பு பொருட்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு பொருட்பெயர். ஓகேவா? அடுத்தது இன்னும் 2 இருக்கு. உயர் பொருட்பெயர், இன்னொன்னு இழி பொருட்பெயர். பெயர்னு சொல்லலாம், இல்லைன்னா பேரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கூட யூஸ் பண்றாங்க. உயர் பொருட்பொருள்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் முன்னாடி இப்ப உயருக்கு சொல்றேன், முன்னாடி ஒரு இழிவு பொருள்ல இருந்துச்சு. இப்போ அத ஒரு நல்ல பொருளுக்கு சொல்றாங்க. அதாவது உயர்வான பொருளுக்கு சொல்றாங்க. அதத்தான் உயர் பொருட்பொருள். இப்ப என்ன பண்றாங்களோ அதத்தான் சொல்றாங்க அந்த மீனிங். இப்ப என்ன நடக்குதோ அததான் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கல்லுண்டு கழித்தல் அப்படின்னு இழிவான பொருளுக்கு தான் வந்துச்சு முன்பு ஒரு காலத்துல. நல்லா கல்லுண்டு கழித்தல். ஆனா இப்ப களிப்பு அப்படிங்கிறது என்ன? பெரும் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி நல்லா இருக்குது, ரொம்ப களிப்பா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சோ அப்ப இது என்னது? உயர் பொருட்பேரு. இதே இழி பொருட்பேருன்னா என்ன? சொல்லுங்க, டெஃபினிஷன் சொல்லுங்க. நறுமணம். அவ்வளவுதான். முன்னாடி நல்லதா இருந்துச்சு, உயர் பொருள் இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு? இழிப்பொருள் இழி பொருள்ல இருக்கு. எக்ஸாம்பிள் நாற்றம். முன்னாடி நாற்றம் அப்படின்னாவே நறுமோ அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா திருவிளையாடல்ல? நறுமணம். இப்ப அதை என்ன சொல்றோம்? பேட் ஸ்மெல், துர்நாற்றத்தை தான் நம்ம அப்படி சொல்றாங்க. சோ அதனாலதான். சோ முன்னாடி உயர்ந்த பொருள் இருந்து இப்ப இழி பொருள்ல இருந்துச்சு. ஓகேவா? எங்க சொல்லுங்க. நெய் நம்ம எதுக்கு பார்த்தோம்? சிறப்பு பொது பெயர். சிறப்பு பொறுப்பெயர். எண்ணெய் எதுக்கு பார்த்தோம்? பொது பொருட்பெயர். பொது பொறுப்பெயருக்கு பார்த்தோம். நாற்றம் எதுக்கு பார்த்தோம்? இழி பொது பெயர். பொது பெயர். கழிப்பு எதுக்கு பார்த்தோம்? உயர் பொருட்பெயர். உயர் பொருட்பெயர். ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ இந்த வினை மரபுகள்லாம் சொல்லுங்க. பனி பொழிந்ததுன்னு சொல்லுவீங்களா, என்ன சொல்வீங்க? பனி. பனி
கோல்டு. பனி வந்து என்ன பண்ணுச்சு? பொழிவு. மின்னல். மின்னலுக்கு என்ன மரபு சொல்வீங்க? மேகம்க்கு என்ன சொல்வீங்க? மேகம், பால் பரினான்லாம் சொல்றோம்லப்பா, அந்த மாதிரி நான் கேக்குறேன். பனி என்னன்னா, பனி கொட்டியது, பனி பொழிந்ததுங்கிறது தப்பு. பனி கொட்டியதுங்கிறது தான் கரெக்ட். ஓகே, பனி பொழிந்ததுன்னா அது தப்பு. மின்னல் வந்து அடித்ததுன்னு சொல்றாங்க, தப்பு. மின்னல் மின்னியதுங்கிறது தான் கரெக்ட். மின்னல் மின்னியதுங்கிறது தான் கரெக்ட். மேகம், மேகம் திரண்டது. ஓகே, மேகம் கருக்குதெல்லாம் கிடையாது. மேகம் திரண்டது, திரண்டு வரதைத்தான் நம்ம அப்படி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நான் வச்சுக்கணும். அடுத்தது, வினையெச்ச வாய்பாடுகள் எத்தனை? டோட்டலா எவ்வளவு வினையெச்ச வாய்ப்பாடு இருக்கு? நம்ம சொல்லுவோம் இறந்த கால வினையெச்ச வாய்ப்பாடு, நமக்கு இலக்கண குறிப்பிலையும் கூட பார்ப்போம். வினையெச்ச வாய்பாடுகள் எத்தனை? நாமக்கல் கவிஞர் எத்தனை கட்டுரை எழுதினாரோ அவ்வளோ வினையெச்ச வாய்ப்பாடுகள் இருக்கு. சொல்லுங்க. 12 12 மேம். 12. 12ல நமக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்லுங்க, மீதி நான் சொல்லிடுறேன். வினையெச்சம் ஃபர்ஸ்ட் இறந்த காலம். நீங்க எது வேணா சொல்லுங்க. இறந்த கால வினையெச்சம் இது அதாவது அதான் 3 கேட்டகரைஸா பிரிக்கிறோம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லிட்டு. இறந்த காலம் பாத்தீங்கன்னா செய்து, செய்பு. இது நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி வேணா கேட்கலாம். செய்யா, செய்யு, செய்தன. இது எல்லாமே எனது இறந்த கால வினையெச்ச வாய்ப்பாடுகள். அப்ப இறந்த கால வினையெச்ச வாய்ப்பாடுகள் எவ்வளோ? 5 இருக்கா? செய்து, செய்பு, செய்யா, செய்யு, செய்தன. அடுத்தது நிகழ்காலம். நிகழ்காலம் ஒன்னே ஒண்ணுதான். செய்ய. செய்ய வந்து நிகழ்காலம். ஓகே. அடுத்தது எதிர்காலம். எதிர்காலம் பாத்தீங்கன்னா செய்யின். இனிமேல் செஞ்சனா செய்யின், செய்யிய, செய்யியர், வான், செய்வான், பான், பாக்கு. ஓகே, வான், பான், பாக்கு, செய்யின், செய்ய, செய்யர். இந்த 6 எதிர்காலம் வினையெச்ச வாய்ப்பாடு. சோ வினையெச்ச வாய்ப்பாடுகள் மொத்தம் எவ்வளவுனா 12. அதுல இறந்த காலம் எவ்வளவுனா 5 சொல்றீங்க, நிகழ்காலம் எவ்வளவுனா 1 சொல்றீங்க, எதிர்கால வினையெச்ச வாய்ப்பாடுகள் எவ்வளவுனா 6ன்னு சொல்றீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற கரெக்டான்னு சொல்லுங்கப்பா. வினைச்சொல் வேற்றுமையை ஏற்காது. எஸ் மேம். பெயர் சொல் வேற்றுமையை ஏற்கும். எது கரெக்ட்? வினைச்சொல் வேற்றுமையை ஏற்காது. ஆ, ஓகே. பெயர் சொல் வேற்றுமையை ஏற்கும். ரெண்டுமே கரெக்ட். சோ பெயர் சொல் வேற்றுமையை ஏற்கும், வினைச்சொல் வேற்றுமை உறுப்பை ஏற்காது. அதுதான் மீனிங். வினைச்சொல் காலம் காட்டும். கரெக்டா? இல்ல மேம், காட்டாது மேம். காலம் கறந்த பெயரெச்சம். ஆ, வினை தொகை நான் சொல்லல, அதுமே காட்டும். காட்டும். அந்த உறுப்பு மட்டும் மறைஞ்சிருக்கும். ஓகே. வினைச்சொல் வினையாளனையும் பெயர், இந்த ரெண்டுமே காலம் காட்டும். நோட் பண்ணிக்கோங்க, இந்த ரெண்டுமே காலம் காட்டும். தொழிற்பெயர் காலம் காட்டாது. தொழில் பெயர் காலம் காட்டாது. அதே மாதிரி நீங்க குறிப்பு பெயரெச்சம், குறிப்பு வினையெச்சம், குறிப்புன்னு எங்க போட்டீங்கனாலும் அதுவும் காலம் காட்டாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப எதெல்லாம் காலம் காட்டும் நம்ம படிச்சிருக்கிறோம்ப்பா? இப்ப சொல்லுங்க, காலம் எது காட்டும் காட்டாது? 2 மட்டும்தான். சொல்லுங்க. வினைச்சொல் வினைச்சொல் வினையாளனையும் பெயர் வந்து காலம் காட்டும். அடுத்தது இங்க தொழிற்பெயர் குறிப்பு. குறிப்பு. தொழில் பெயரும் குறிப்புன்னு எது வந்தாலும் காலத்தை காட்டாது, பண்பு மட்டும்தான் காட்டி நிற்கும். ஓகேவா? இதுல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணவே கூடாது. அதே மாதிரி படர்க்கை இடத்துக்கு மட்டுமே உரியது எது? தொழிற்பெயர் மேம். தொழில் பெயர் வந்து படர்க்கை இடத்திற்கு மட்டுமே உரியது. 3 இடத்துக்குமே உரியது எது? வினைச்சொல்லாம். வினையாளனையும் பெயர். ஓகே, வினையாளனையும் பெயர் 3 இடத்திற்கும் உரியது. இது டேபிள் போட்டே நமக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த பாட்டு, இது என்ன ஆகு பெயர்னு சொல்லுங்க. இந்த பாட்டு என் சிந்தனையை தூண்டியது. இந்த பாட்டு என் சிந்தனையை தூண்டியது. இப்ப இருக்கவங்கள யாராவது நியூவா யூடியூப்ல இருந்து வந்தவங்க இருக்கீங்களாப்பா? இல்ல நம்ம ஆல்ரெடி இருந்த ஸ்டூடெண்டா? யாராவது நியூவா இருக்கீங்களா? சரி, ஓகே. சிந்தனையை தூண்டியது.
இது என்ன ஆகு பெயர்ப்பா? சொல்லாக்கு பெயரா மேம்? சொல்லாகு பெயர். சோ இப்ப இந்த பாட்டோட பொருள் தான், அந்த பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொருள் தான் என்னோட சிந்தனையை தூண்டியதுன்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் வந்து என்னது? சொல்லாகு பெயர். அதே மாதிரி நான் சொன்ன தவற மாட்டேன், சொன்ன விஷயத்தை தான் சொல்றாங்க. சோ சொல் தவறாதே, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எதுலதான் வரும்? சொல்லாகு பெயர்ல தான் வரும். வினைச்சொல் வேற்றுமை ஏற்குமா ஏற்காதா? வேற்றுமை ஏற்கும். பனிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பனி கொட்டுகிறது. கொட்டியது. எண்ணெய்க்கு என்ன பேர் சொன்ன இப்போ? எண்ணெய் பொது சிறப்பு பெயர். பொது பொருள் பெயர். சாரி, பொது பெயர். ஓகே. தூண் நன்மை எப்படி பிரிச்சோம்? தூண் நன்மை. தூண் நன்மைன்னு பிரிச்சோம். ஓகே. தன் கூட்டல் பகை எப்படி தெரியும்? தன் கூட்டல் பகை ரெண்டு விதமா பிரியும். ஒண்ணு தன் பகை அப்படியே இயல்பா சேர்ந்துடும். இன்னொன்னு வந்து தற்பகை. அதே மாதிரிதான் என் பகைங்கிறதும். என் பகைங்கிறது இயல்பா ஒண்ணு, இன்னொன்னு வந்து எட்பகை. இயல்பா அப்படியே ஒண்ணு, இன்னொன்னு எட்பகை அப்படின்னு சொல்லி பிரியும். கால் கூட்டல் பொறை. கால் கூட்டல் பொறை காட்பொறை. கால் கூட்டல் பொறை காட்பொறை. முள் கூட்டல் குகை. முள் கூட்டல் குகை முட்குகை. கல் கூட்டல் குகை கட்கொகை, முள் கூட்டல் குகை மொட்குகை. கல் கூட்டல் நெறிந்தது. கல் கூட்டல் நெறிந்தது. கண் நெறிந்தது. நோட் பண்ணிக்கோங்க. கல் கூட்டல் நெறிந்தது, கண் நெறிந்தது. வால் கூட்டல் மாண்டது. யூடியூப்ல பாத்துட்டு இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குப்பா, அதுக்கு வாங்க. வால் கூட்டல் மாண்டது. வான் மாண்டது 3 சுழி நகரம் போடணும். வால் கூட்டல் மாண்டது, வான் மாண்டது 3 சுழி நகரம் போடணும். கல் கூட்டல் மலை. கல்மலை அப்படியே புணரும், சேமா இயல்பாவும் புணரும். கண்மலை. சோ 2 சுழி நகரமும் போடலாம். கண்மலை. அடுத்தது வால் கூட்டல் மாண்பு. வால் கூட்டல் மாண்பு. இந்த லகரம் என்னவா தெரியும்? 2 சுழி நகரமா தெரியும். சோ வான் கூட்டல் மாண்பு. வால் கூட்டல் மாண்பு, வான் கூட்டல் மாண்பு. அடுத்தது கல் கூட்டல் யானை. அப்படியே இயல்பாவே புணர்ந்துரும். தோல் கூட்டல் வலிமை. இதுவும் என்ன ஆயிரும்? இயல்பாகவே புணர்ந்து விடும். ஓகே. சோ என்ன சொல்றாங்கன்னா, இல்லு இங்க பாத்தீங்கன்னா கல் கூட்டல் யானை, தோல் கூட்டல் பலம். சரி, தோல் கூட்டல் என்ன சொன்னப்பா? தோல் வலிமை. இந்த மாதிரி இந்த லகரத்திற்கு முன்னாடி இடையினம் வர்றப்போ எரள வளல தோல், இங்க வந்து என்னது பார்த்தோம்? வலிமை. எரள வளலங்கிற இடையினம் வந்துச்சுன்னா இயல்பாக புணர்கிறது. இடையினம் வந்துச்சுன்னா இயல்பாக புணர்கிறது. இதுதான் அதோட விதி. அடுத்தது இல் கூட்டல் பொருள் 4 விதமா புணரும். இல் கூட்டல் பொருள் ஃபர்ஸ்ட் அப்படியே இயல்பாவே இல் பொருள் அப்படின்னு இயல்பாவே புணர்ந்துரும். இன்னொன்னு இல்லை பொருள். இல்லை பொருள்னு வல்லினம் மிகாமல். இன்னொன்னு இப்பு போடலாம், வல்லினம் மிக்கு புணரும். அடுத்தது இன்னொன்னு இல்லா பொருள் அப்படிங்கிற ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சமா வரும். இல்லாத பொருளை தான் இல்லா பொருள்னு சொல்றோம். ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சதுல வல்லினம் மிகும் தானப்பா? சோ இதுல எதுக்கு எடுத்தாலும் கரெக்ட். இல் பொருள் அப்படியே மிகும், இல்லை பொருள் வல்லினம் மிகாமல் போடலாம், வல்லினம் மிக்கு போடலாம். அடுத்தது ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சத்தோட போடலாம். சரிங்களா? அடுத்தது புல். புல் கூட்டல் நன்று. புல் கூட்டல் நன்று. இந்த புல் வந்துச்சுன்னா அந்த சொல்லின் பின்னாடி உகரம் ஏறி வரும், உகரம் ஊர்ந்து வரும் அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி விதி இருக்குது. புல் கூட்டல் நன்று அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, புல்லு நன்று. ஓகேவா? உகரம் ஏறி வருகிறது, அவ்வளவுதான். ஓகே. தனிக்குறில் முன் ஒற்று இரட்டிட்டு அதுக்கப்புறம் உகரம் சேர்ந்து வருது. ஓகேவா? அதே மாதிரிதான் புல் கூட்டல் வலிதுக்கு சொல்லுங்க அப்போ. புல் கூட்டல் வலிது புல்லு வலிது. புல் கூட்டல் வலிது புல்லு வலிது. இதை நான் வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது மரம் கூட்டல் சிறிது. மரம் கூட்டல் சிறிது. நிலம் கூட்டல் தீ. செய்யும் கூட்டல் செயல்லாம் சொல்லுங்க பாப்போம்.
மரச்சிறிது மேம். ஒரு நிமிஷம்ப்பா. இந்தா போன் வச்சுக்கோ. அமைதியான சவுண்ட் வெளியே குறைச்சு கொடு. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க. மரம் கூட்டல் சிறிது மரச்சிறிது. சிறிது. என்னன்னா எழுவாய் தொடர். நான் மறுபடியும் எழுதுறேன். எழுவாய் தொடர் இல்லைன்னா உண்மை, அதாவது எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் தான். செய்யும் அப்படிங்கிற பெயரச்ச தொடர் வந்துச்சுனாவோ, செய்யுங்கிறது பெயரச்ச வாய்பாடு தானே. வினை Yes, ma'am. முற்று வந்தாலோ இடைச்சொல் வந்தாலோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இறுதியில இருக்கக்கூடிய மகரம் கெற்றும். மகரம் கெற்று வல்லினத்திற்கு இனமான மெல்லினம் தோன்றும். வல்லெழுத்துக்கு இனமான மெல்லினம் தோன்றும். இப்ப பாருங்க, நிலம் கூட்டல் தீ என்னது? இது வந்து நிலமும் தீயும் உண்மையா? Yes, ma'am. அப்போ என்ன ஆகும்? Yes, ma'am. மகரம் கெட்டு இந்த வல்லினத்திற்கு இனமான மெல்லினம் தோன்றும். சோ நிலந்தி அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே. மரம் கூட்டல் சிறிது மரச்சிறிது. மரஞ்சிறிது. இஞ்சு தானே இச்சுக்கான இனமான எழுத்து. இதெல்லாம் ஏன் இணை எழுத்துன்னு சொல்றோம்? இது பிறக்கிற இடம் வந்து சேம். பிறக்கும் இடம் வந்து சேமா இருக்கும். நமக்கு தெரியுமில்லப்பா, வல்லினம் எங்க? வல்லினம் வல்லினம் மார்பில் கண்டேன். மார்பு. மார்பு இல்லையா? அடுத்தது செய்யும் செயல். இந்த செய்யுங்கிற பெயரச்ச வாய்பாடு வந்தாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இம் கெட்டு இங்க இச்சுக்கு என்னப்பா? செய்யும் செயல். செய்யும் செயல். இஞ்சு. அதுக்கப்புறம் வந்து தின்றனம் குறியேம். தின்றனம்னா வினைமுற்று. தின்றனம் குறியேம். வினைமுற்று வந்தாலும் இதேதான். இம் கெட்டு இங்க என்ன வரணும் அப்போ? இங்கு. தின்றனங்குறியேம். ஓகே தானே? ஓகே மேம். அடுத்து ராமனும் சீதையும். இதுக்கு நீங்க தான் சொல்லணும். ராமனும் சீதையும். இஞ்சு வரும் மேம். ராமனும் சீதையும். ராமனும் சீதையும். அவ்வளவுதான். இதுதான். ஓகே. இதே மகரத்தின் முன்னாடி உயிரோ இடையினமோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து கெடாமல் அது சேமா அப்படியே வரும்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா புலியும் யானையும் இது வந்து சேமா வருமாமா. இது என்னதான் உண்மையா இருந்தாலும் சேமா வரும். ஏன்? என்ன ரீசன்னா, மகரத்தின் முன்னாடி உயிரோ இல்ல இடையினமோ, உயிரெழுத்து வரலாம் இல்லைன்னா வரலாம். அப்படி வந்து இப் சப்போஸ் அது பண்பு தொகையோ இல்ல உவமை தொகையோ இல்ல உண்மை தொகையோ இருந்துச்சுன்னா, உண்மை தொகையோ இப்ப சொன்னா அதேதான், உண்மை தொகையோ செய்யும் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த மகரம் கெடாது, அப்படியே வரும்னு சொல்றாங்க. ஓகேவா? மகரம் கெடாதுன்னு சொல்றாங்க. புரியுதா? எது மட்டும்தான் இருக்கணும்? பண்பு தொகை உவமை தொகை இருந்தாதான், சாரிப்பா, பண்பு தொகை உவமை தொகை இருந்துச்சுன்னா மகரம் கெடும். இதே உண்மை தொகையும் செய்யும் இருந்துச்சுன்னா கெடாது. நான் எக்ஸாம்பிள்ல பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். எதுக்கு கெடுதுன்னு சொல்றாங்கப்பா? மகரத்தின் முன்னாடி, இப்ப எல்லாமே மகர புணர்ச்சி தான் பாக்குறோம். மகரத்தின் முன்னாடி உயிரும் என்ன கண்டிஷன்? உயிரும் என்ன வரணும்? இடையினமும் வரணும். இதுதான் பிரதானமான கண்டிஷன். மகரத்துக்கு முன்னாடி உயிரோ இடையினமோ வரணும். இப்ப என்ன தொடர்னு பார்க்கலாம். பண்பு தொகையா? மகரத்துக்கு முன்னாடி உயிரும் இடையினம் வந்துருச்சு. ஓகே. பண்பு தொகையா இருக்குதா? அப்ப என்ன ஆகும்? மகரம் கெடும். அதுக்கப்புறம் என்னது? உவமை தொகையா இருக்கா? அப்ப மகரம் கெடும். இதை தவிர வேற ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, உண்மை தொகை செய்யும் எல்லாம் இருக்குதுன்னா கெடாது அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப புலியும் யானையும் என்ன ஆகும்? கெடாது மேம். கெடாது. அது அப்படியே வரும். புலியும் யானையும். ஏன்னா இங்க பாருங்க, மகரம் எரள வளல வந்துருச்சு, இடையினம். வட்டம் கூட்டல் ஆளி. வட்டமான ஆளி. வட்டமான ஆளி. அப்போ இது ஒரு பண்பு தொகை. பண்பு தொகையும் போது கெட்டு விடுது. அப்ப என்ன ஆகும்? வட்ட கூட்டல் ஆதின்னு வரும். அப்ப இவரின் எவ்வும் ஏன உயிர்வழி வவ்வும் போது இங்க என்ன வரும்? அப்போ வட்டவாளி. ஓகேவா? அவ்வளவுதான். பவளம் கூட்டல் இதழ். இதெல்லாம் நம்ம தெரியாட்டியுமே, அந்த புணர்ச்சி தெரியாட்டுமே நம்ம எழுதிக்கலாம். பவள விதழ். ஓகே தானே? பவள விதழ். மரம் கூட்டல் வலி என்னப்பா
சொல்லுப்பா. மரம் கூட்டல் வெளிதுப்பா. சொல்லுங்க, ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? எனக்கு வந்து இது சேர்த்து எழுதுங்கன்னா இதுக்கு இது ஆன்சர்னு தெரிஞ்சாவே போதும். உணர்ச்சி விதி மைண்ட்ல நின்னுச்சுன்னா வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் டைம்ல இது நான் சொல்லிட்டே இருந்தது. மரம் கூட்டல் வலிது அப்படியே வரும். சேம். கரெக்டா? சேம். நிலம் கூட்டல் வானம் அப்படியே வரும் மேம். நிலவான். ஏன்னா இது உண்மை தொகை. நிலமும் வானும் உண்மை தொகை, அப்ப கெடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அரும் கூட்டல் வளவன் சேமா வரும். அரும் வளவன். அரசனும் அமைச்சனும் அரசனும் அமைச்சனும் இங்கதான் உயிர் வருதே. அரசனும் அமைச்சனும் அப்படியே தான் வரும் மேம். அரசனும் அமைச்சனும் அமைச்சனும். ஓகே, அரசனும் அமைச்சனும் ரெண்டு மை பாருங்க. அரசனும் அமைச்சனும்னா அரசனும் மமைச்சனும். ஓகே, இது நான் வச்சுக்கோங்க. 5 கூட்டல் களம் எப்படிப்பா சேர்த்து எழுதுவீங்க? 5 கூட்டல் களம் ஐங்கலம். 5 கூட்டல் களம் ஐங்கலம். அனுப்புனர் எந்த நகரம் கரெக்ட்? இந்த நா கரெக்டா, இந்த நா கரெக்டா? மேல ஃபர்ஸ்ட் இந்த நா. இயக்குனர், ஓட்டுநர் எல்லாத்துக்குமே இந்த நகரம் தான் வரணும். ஏன்னா இப்போ இதே ஓட்டுநர் அப்படிங்கிறது வந்து பெயர், இதே ஓட்டினர் அப்படின்னா வினைன்னு சொல்றேன். இது கரெக்டா? எஸ் மேம். ஸோ ஓட்டுனர் ஓட்டினர் இதை நான் வச்சுக்கணும். வேண்டாம் அப்படிங்கிறது வேண்டும் ஆப்போசிட்டா இல்ல வேண்டா அப்படிங்கிறது எதிர் சொல்லா? எது கரெக்ட்? வேண்டும் வேண்டா எது கரெக்ட்? வேண்டாதா கரெக்ட். வேண்டாம்ங்கிறது தப்பு. ஏன்னா வேண்டும் அப்படிங்கறது நீங்க எப்படி பிரிச்சு எழுதுறீங்க? வேண்டு கூட்டல் ஆம். ஆம்னா எஸ், ஆம்னா எஸ்ன்னு அர்த்தம். இதே வேண்டாம் அப்படிங்கறத பிரிச்சு எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு இதே தானே வரும். வேண்டு கூட்டல் ஆ கூட்டல் ஆம்ங்கிற மாதிரி வரும். அப்ப அதுவும் எஸ் தான் ஆயிரும். அதனால வேண்டாம் வராது. இதே வந்து வேண்டாம் அப்படின்னு குடிச்சீங்கன்னா கூட நமக்கு வேண்டு கூட்டல் ஆ அப்படின்னு வரும். ஆங்கிறது என்ன எதிர்நிலை? இல் அல் ஆ. இந்த மூணுமே என்ன எதிர்நிலை? எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை இடைநிலை இல் அல் ஆ அப்படிங்கிறது. சோ அதை வச்சும் கூட நம்ம போடலாம். ஓகே, சொற்கள் இலக்கிய வகை சொற்கள் எத்தனை, இலக்கண வகை சொற்கள் எத்தனை? ரெண்டுமே சேம் ஆன்சர் தான். நாலுமே வந்து 4. இலக்கிய வகை சொற்கள்னா நம்ம என்னென்னலாம் சொல்லலாம்ப்பா? இயற்சொல் சொல்லலாம், திரிச்சொல், திசைச்சொல், வடசொல். இந்த திரிசொல் வந்து மறுபடியும் 2ஆ போடலாம். பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல். இந்த பெயரை 2ஆ போடலாம். ஒரு பொருள் குறித்த பல சொல், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இது மட்டும் இலக்கிய வகை சொற்கள் எவ்வளவுங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிழமைனா என்ன மீனிங்ப்பா? நம்ம 6ஆம் வேற்றுமைக்கு படிச்சிருக்கோமே. கிழமைனா என்ன மீனிங்? உரிமை பொருளில். புனல் எந்த நான் வந்து நம்ம வந்து நீர்னு சொல்றோம்? 2 சுழியா 3 சுழியா? 2 சொல்லி மேம். 2 சுழியத்தான் நம்ம நீர்னு சொல்றோம். நல்குறவுனா என்ன மீனிங்ப்பா? நல்குறவுனா என்ன மீனிங்? நல்குறவு வறுமை, பாவர்ட்டி. பதம் நம்ம கம்மியான பாவர்ட்டி இருக்கிற ஸ்டேட்ல எத்தனாவது பொசிஷன்ப்பா? பதம் 2 வகைப்படும். என்னென்னப்பா? பகுபதம், பகாபதம். பகாபதம் கிப்பு வருமா? வந்து வரும். இந்த பதம் வந்து பகுபதத்தை எப்படி பிரிக்கலாம்? 6 பிரிக்கலாம். பகுபதம் எத்தனை வகைப்படும்? 2 தான். பெயர் பகுபதம், வினை பகுபதம். இந்த வினை தான் 2ஆ பிரிக்கலாம். என்னது? தெரிநிலை பகுபதம், குறிப்பு பகுபதம். தெரிநிலைனா ஓடுவான். அப்ப நமக்கு அதுக்கு வந்து காலம் வந்து தெரிஞ்சிருக்கும்.
குறிப்புல தெரிஞ்சிருக்காது. நல்லன் இந்த மாதிரி. ஓகே, ஸோ கேட்டா ஏன்னா இந்த பதம்னா சொல்லுதானே, சொல்லி இலக்கணம் அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதம் 2 வகைப்படும், பகுபதம் பகாபதம். பகுபதம் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். ஒன்னு பெயர் பகுபதம், வினை பகுபதன். பெயர் பகுபதனுக்கு எக்ஸாம்பிள் பொன்னன் சொல்லலாம். வினை பகுபதனுக்கு செய்தான், படித்தான் இந்த மாதிரி சொல்லலாம். அதுல வினை பகுபதத்தை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு தெரிநிலை பகுபதம், இன்னொன்னு தெரிநிலை வினை பகுபதம், குறிப்பு வினை பகுபதம். அதே மாதிரி பகாபதம் எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா பகாபதம் 4. என்னென்ன? பெயர், பெயர் வினை, இடை, உரி. இந்த மாதிரி மட்டும் தெரிஞ்சுங்கன்னா போதும். ஓகே, சில திசை சொற்கள் சொல்றேன், அதுக்கு தமிழ் சொல் மட்டும் சொல்லுங்க. கையர்னா என்ன? கையர்னா வஞ்சகம், வஞ்சகம் பிடிச்சவங்க, வஞ்சரத்தான் கையர் அப்படின்னு சொல்றோம். கிளார் அப்படின்னு என்ன? நிலக்கிளார் அப்படிலாம் சொல்றாங்களே. கிளார்னா என்னன்னா தோட்டம். இது ஒவ்வொரு ஏரியால வளரக்கூடிய பெயர்ல சொல்றோம். பாலி ஆல்ரெடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. பாலினா குளம், சிறு குளம் பார்த்தோம்ல, நாம இருக்கா? தல்லை, இதுவும் பார்த்ததுதான். சொல்லுங்க. இதெல்லாமே என்ன சொற்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? திசை சொற்கள் பார்த்துட்டு இருக்கோம். தல்லைனா தாய். இந்த திசை சொற்கள் எந்த கேட்டகரி கீழே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? இலக்கிய வகை சொற்களா, இலக்கண வகை? இலக்கிய வகை சொற்கள். செய்னா வயல், செய்னா வகை வயல். எகின் நம்ம ஒரு பிரித்தெழுதுல கூட சொன்னோம். எகின், எகின்னா என்ன? டர்மரைன் தான் எகின், எகின புல், எகின் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுவன், எழுவன்னா யாருன்னா ஃப்ரெண்டத்தான் நம்ம எழுவன் அப்படின்னு சொல்றாங்க. இருளை, இருளைனா தோழி. ஓகே, எழுவன் தோழன், இருளை தோழி. ஆய்னா என்ன? ஆய்னா தாய். தல்லைனாலும் தாய், அது வேற ஒரு இடத்துல சொல்ற வழங்கி வருது, வேற ஒரு பிளேஸ்ல. ஆய்ங்கிறது தாய். ஓகே, கமலம்ங்கிறது என்ன சொல்? கமலம், பாவம், புண்ணியம், புஷ்பம். எஸ், விவாகம். விவாகம்னா திருமணம். இதெல்லாமே என்னன்னா வட சொல், வட சொல் அத சொல்லுவாங்க. ஓகே, பெயர் சொல் காலம் காட்டாதுன்னு சொன்னோம். இது கரெக்டா? பெயர் சொல் காலம் காட்டாதுப்பா. பெயர் சொல் காலம் காட்டுமா? காலம் காட்டும். இது கரெக்டா தப்பா? அதை மட்டும் சொல்லுங்க. பெயர் சொல் காலம் காட்டும்னு சொல்றேன். சரி மேம். எப்படிப்பா காட்டும்? பொன்னன், அது பொன்னை உடையவன் தான் நம்ம சொல்றோமே தவிர காலம் காட்டாது. வினை, இப்பதான் நான் சொன்னேன், அதை சும்மா ஒரு ரிவைஸ் பண்ணலான்னு தான். வினைச்சொல் காலம் காட்டாது, காலம் காட்டும். வினைச்சொல் காலம் காட்டும், பெயர் சொல் காலம் காட்டும். வினைன்னு வந்தாதான்ப்பா காலம். வினையாளனையும் பெயர் வந்தாலும் காலம் காட்டும். ஓகே, ஆகு பெயர் அனைத்துமே, ஆகு பெயர் நம்ம பாக்குறோம்ல, ஆகு பெயர் அனைத்துமே பெயர் சொற்கள் அப்படின்னு நான் சொல்றேன். இது கரெக்டா? கொஸ்டின் என்ன தெரியுங்களா? ஆக்சுவலா ஆகு பெயர் காலம் காட்டாது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். இதுதான் கொஸ்டின். அதற்காக இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஆகு பெயர்கள் அனைத்துமே பெயர் சொற்கள். அனைத்து பெயர் சொற்களுமே ஆகு பெயர் கிடையாது. ஓகே, அப்ப ஆகு பெயர் அனைத்துமே பெயர் சொற்கள் இருக்கும்போது பெயர் சொற்கள் அனைத்துமே காலம் காட்டாது. அப்ப ஆகு பெயரும் காலம் காட்டாது. கரெக்டா? அவ்வளவுதான். இதெல்லாமே இந்த பெயர் சொல்ல பாருங்கப்பா. இந்த கொஸ்டின் வந்து நான் சொன்னோம்ல 3 மார்க்ல 1 மார்க் தான். 1 மார்க்ல இதுதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒண்ணு வந்து பெயர் சொல் காலம் காட்டாது, 2வது பெயர் சொல் வேற்றுமையை ஏற்கும், 3வது ஆகு பெயர் அனைத்தும் பெயர் சொற்கள், ஆகு பெயர் காலம் காட்டாது. ஓகேங்களா? இது அனைத்தும் சரி. இதுதான் வந்து கொஸ்டின். இதை நான் உங்களுக்கு டிஃப்ரெண்டா சொல்லியிருக்கேன், மறக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? திருப்பி சொல்லுங்க. பாருங்கப்பா, பெயர் சொல் இருக்கு இல்லையா, பெயர் சொல் காலம் காட்டாது. வினைச்சொல் இருக்கு இல்லைங்களா, வினைச்சொல் காலம் காட்டும். அதே மாதிரி வினையாளனையும் பெயர் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே காலம் காட்டும். தொழில் பெயர் இருக்கு இல்லைங்களா,
அது காலம் காட்டாது. காட்டாது. சரியா? ஓகே இத மேம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு எழுதிக்கோங்க. தொழில் பெயர் வந்து படற்கைக்கு மட்டும் உரியது. படற்கை இடத்திற்கு மட்டுமே உரியது தொழில் பெயர். வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர்ல 3 சுழி நான் போடுறேன்னு வைங்க. விளையால் அணையும் 3 இடமும் காட்டும். இது ஒண்ணு எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு ஒரு கிராமர் பார்ட். இன்னொரு விஷயத்துக்கு வாங்க. வேற்றுமையை ஏற்கிறது ஏற்காதது விஷயத்துக்கு வாங்க. பெயர் சொல் காலம் காட்டாது, ஆனா வேற்றுமையை ஏற்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ம். வினைச்சொல் வந்து காலம் காட்டும், ஆனா வேற்றுமை உருபை ஏற்காது. இப்போ ஏதோ ஒண்ணு தனித்தனியா ஞாபகம் வச்சீங்கனாலும் சரி, எப்படி வேணா ஞாபகம் வைங்க. நாளைக்கு ஒரு செஷன் போட்டேன்னா நான் இதெல்லாம் ரிப்பீட்டா கேட்பேன். அடுத்தது ஆகு பெயர் அனைத்துமே பெயர் சொற்கள்னு சொன்னா கரெக்டா? கரெக்ட். இப்ப பாருங்க, வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை இருக்க வகுப்பறை சிரித்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முல்லை தொடுத்தாள்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆகு பெயர். நேத்து என்ன புலி எல்லாமே நட்டானா? புலி நட்டான். இனிப்பு தின்றான். இது எல்லாமே இனிப்பு. வகுப்பறை முல்லை எப்படி சுத்தி முத்தி பாத்தீங்கன்னாலும் எத்தா பெரிய விட்டாகு பெயர், விடாதாக பெயர், இருமடி மும்மடி என்ன போனாலும் எல்லா ஆகு பெயருமே பெயர் சொற்கள் தான். இட் இஸ் கரெக்ட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்போ எந்த பெயர் சொல்லுமே காலம் காட்டாது. அப்ப ஆகு பெயரும் அப்கோர்ஸ் வகுப்பறை சிரித்ததுன்னு சொல்றாங்க. இந்த வகுப்பறை மாணவர் சிரித்தனர், இந்த 2வது வர சொற்கள் தான் நமக்கு காலம் காட்டுதே தவிர இந்த ஆகு பெயர் வருதா? ஆகு பெயர் காலத்தை காட்டுதா? காலத்தை காட்டாது. புரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். இப்போ நம்ம தோழனுக்கு என்ன திசை சொல் பார்த்தோம்? தோழிக்கு என்ன திசை சொல் பார்த்தோம்? இருளை வந்து தோழி, ம் எழுவன் வந்து தோழன். சரி, டைம் என்னாச்சு? இன்னும் ஒரு டாபிக் பார்க்கலாம்னு இருக்கேன். டைம் என்னப்பா? நான் பேக் போனா மறுபடியும் வரணும். 12:59. சரி, இன்னொரு 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் முடிச்சறேன். ஓகேவா? பொருளோடு புணர்ந்த சுட்டுனா என்ன? பொருளோடு புணர்ந்த சுட்டு, பொருளோடு புணராத சுட்டுன்னு ஒரு டாபிக் இருக்குப்பா. பொருளோடு புணர்ந்த சுட்டுனா என்னன்னா, இப்போ இவ்வீடு, இப்பையன், இதெல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா பொருளோடு புணர்ந்த சுட்டு. தட் இஸ் இந்த சுட்டெழுத்தை நீக்கினாலும் மீதி இருக்கிறது பொருள் தரும். அம்மலை, இம்மலை, இக்காடு, அக்காலம், இக்காலம். அதாவது அந்த சுட்டை வந்து நான் எடுத்தாலும் எனக்கு பொருள் இருந்துச்சுன்னா அது பொருளோடு புணர்ந்த சுட்டு. இதே பொருளோடு புணரா சுட்டுன்னு ஒண்ணு இருக்கு. பொருளோடு புணரா சுட்டு அப்படின்னா என்ன? அது இது இந்த சுட்டு பெயரை நீக்கிட்டேன்னா எனக்கு பொருளே இருக்காது. சோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இது ஓகே தானப்பா இந்த கான்செப்ட்? ஓகே தான். அடுத்தது இன்னொரு 2 ஆகு பெயர் இருக்கு. முன்மொழி ஆகு பெயர், பின்மொழி ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு, அன்மொழி ஆகு பெயர், விட்டாகு பெயர், விடாத ஆகு பெயர். இது மட்டும் பார்த்தலாம். முன்மொழி ஆகு பெயர்னா என்னன்னா, ஆகு பெயர் ஒரு சொற்றொடர்ல முன்னாடி வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சள் கிழங்கு. கிழங்கு தான், ஆனா அது மஞ்சளா இருக்கறனால மஞ்சள் கிழங்கு. அந்த மஞ்சள் அதை உரசனம்னா மஞ்சளா தானே இருக்கு, இல்லைன்னா அது கிழங்கே மஞ்சளா தான் இருக்கும். அப்போ ஒரு ஆகு பெயர் அந்த சொற்றொடரோட முன்னாடி வந்துச்சுன்னா அது முன்மொழி ஆகு பெயர். இதே பின்னாடி வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பின்மொழி ஆகு பெயருக்கு, பின்மொழி ஆகு பெயருக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா வகர கிளவி. வகர கிளவி அப்படின்னு என்னன்னா வகர எழுத்து. ஆனா கிளவினா என்ன சொல்பா? சாரி, என்ன மீனிங்? சொல். ஆனா சொல், பதம் எல்லாமே மீனிங் தான். ஒரு வேர்டுங்கிறத, ஆனா இங்க வகரங்கிறது எதுக்கு வந்திருக்கு? ஒரு எழுத்துக்கு வந்திருக்கு. இந்த கிளவிங்கிறது சொல்லுக்கு ஆகி வராமல் இந்த வகரம்ங்கிற எழுத்திற்கு ஆகி வந்திருக்கிறது. அதத்தான் வகர கிளவி, மகர கிளவி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சொல் அப்படிங்கிற பொருள் இல்லாமல் எழுத்துக்கு ஆகி வந்திருக்கு. எந்த எழுத்துக்கு ஆகி வந்திருக்கு? இங்க வகரம் அப்படிங்கிற எழுத்துக்கு ஆகி வந்திருக்கு. இந்த சொற்றொடர்ல பாத்தீங்கன்னா ஆகு பெயர் பின்னாடி இருக்குது. சோ அதனால இது பின்மொழி ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க கேட்டாங்கன்னா. அடுத்தது அன்மொழி ஆகு பெயர்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு இல்ல, நீங்க அன்மொழி தொகை படிப்பீங்களப்பா? அதேதான். என்ன படிப்பீங்க? சிவப்பு சட்டை அணிந்தவர் வந்தான். அப்படி
சிவப்பு சட்டை வந்தார் அப்படி சொல்றீங்க இல்லையா, அதுதான் அன்மொழி தொகை. அன்மொழி தொகை தான் அன்மொழி ஆகு பெயர்னு சொல்றாங்க, வேற எதுவும் இல்ல. சரி, விட்டாகு பெயர் விடாதாகு பெயர் பாத்திரலாம். விட்டாகு பெயர்னா என்ன? இப்போ வகுப்பறை சிரித்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வகுப்பறை சிரித்ததுன்னா வகுப்புல இருக்கிற மாணவர்கள சொல்றாங்க. சோ இது வந்து விட்டாகு பெயருக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இதே விடாத ஆகு பெயருக்கு வந்து பாத்தீங்கன்னா புளி தின்றான், இனிப்பு தின்றான். இப்போ நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம், அதனால இனிப்பு தின்றான். ஆனா அது பால்சாவா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், இனிப்பு சுவையுடைய ஒரு பொருள். அப்போ அந்த ஆகு பெயர் அந்த பொருள் அந்த இனிப்பு சுவையை விடவில்லை, அந்த இனிப்பு சுவையோட சேர்ந்தேதான் ஆகு பெயரா வருது. அப்ப அது விடாத ஆகு பெயர். விட்டாகு பெயர்னா இங்க வகுப்பறை சிரிக்குது, இந்த வகுப்பறையை விட்டுட்டு அந்த வகுப்பறை இருக்கிற மாணவர்களுக்கு தான் ஆகி வருது, அதனால இது விடாத ஆகு பெயர்னு சொல்றோம். ஓகே, எங்க சொல்லுங்க, பொருளோடு புணர்ந்த சுட்டுனா என்ன? சுட்ட நீக்கினா அது வந்து பொருள் தராது மேம். சுட்ட நீக்கினா அது வந்து பொருள் தராது, அதுதான் பொருளோடு புணர்ந்த சுட்டு. பொருளோடு புணராத சுட்டுனா மேம் சாரி, மாத்தி சொல்றீங்க. புணர் மாத்தி சொல்லிட்டாங்களா அவங்க? இங்க பாருங்க, பொருளோடு புணர்ந்தது, பொருளோடு புணர்ந்த சுட்டு. எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்க, எனக்கு டெஃபினிஷனே வேண்டாம். எக்ஸாம்பிள். அம்மலை. 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 அந்த சுட்டை நீக்கினாலும் நமக்கு என்ன வரும்? மீனிங் கொடுக்கும். அது பொருளோடு புணர்ந்த சுட்டு. பொருளோடு புணராத சுட்டுனா அவன். அது இது. அது இது இதெல்லாமே நம்ம சொல்லலாம். ஓகே, முன்மொழி ஆகு பெயர் சொல்லுங்க. முன்மொழி ஆகு பெயர் மஞ்சள் கிழங்கு. முன்மொழி ஆகு பெயர் மஞ்சள் கிழங்கு, அதாவது முன்னாடி ஆகு பெயர் வரணும். பின்மொழி ஆகு பெயருக்கு எக்ஸாம்பிள் வகரக்கிழவி. வகரக்கிழவி. அன்மொழி ஆகு பெயருக்கு எக்ஸாம்பிள் சிவப்பு சட்டை வந்தார். சிவப்பு சட்டை சிவப்பு வந்தார். சட்டை வந்தார். அந்த மாதிரி. விடாத ஆகு பெயர் இனிப்பு இனிப்பு தின்றான். இனிப்பு இனிப்பு தின்றான். தின்றான், புளிப்பு தின்றான். புளிப்பு தான். இப்ப பிரெக்னெண்டா இருக்கிறவங்கள புளிப்பு ஆசைப்படுவாங்க. புளிப்பு ஆசைப்படுவாங்கன்னா அது நம்ம வீட்டுல போடுற புளியா இருக்கலாம், மாங்காயா இருக்கலாம், வேற என்னப்பா புளிப்பு சுவை இருக்குது, அது எல்லாமே வரலாம். ஓகேவா? விட்டாகு பெயர்னா வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை வகுப்பறை சிரித்தது. சிரித்தது, அந்த வகுப்பறையை விட்டு மாணவர்களுக்கு வருகிறது, அவ்வளவுதான். ஓகேவா? நார் கிழித்தாரா இல்ல பிரித்தாரா என்ன வரும்? இதுக்கு என்ன மரபு வரும்? ஆர் பிரித்தார். கிளி. ஓகே, நார் கிழித்தார் அப்படிங்கறதா வரும். ஓகேவா? அந்தன்னா என்ன மீனிங்? 2 சுழி நகரம்க்கு என்ன மீனிங்? 3 சுழி நகரம்க்கு என்ன மீனிங்? அந்தன். நார் கிளி. கிளி. பிரித்தார் வராது, கிளிதார் தான் வரும். கிளித்தார் தான் வரும்பா. நாரை கிளி, பிரின்னு வராது. சொல்லுங்க. கடைசியா உள்ள இந்த அந்தன் வந்து பார்த்தோம்னா அந்தனர், துறவியர், அத சொல்றாங்க. அதான் இந்த அந்தன் அப்படிங்கிறது என்னன்னா கடுக்காய். கடுக்காயை குறிக்கும் சொல் வந்து அந்தன். ஓகே, அடுத்தது அணுக்கம். அணுக்கம் இதெல்லாமே இந்த அகரமுதலிலாம் மேம் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் 4க்கு அப்புறம் டெய்லி ஒவ்வொரு வரிசையா சொல்லி முடிச்சுட்டாங்க. நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அணுக்கம்னா என்னன்னா பக்கம், ரொம்ப அணுக்கமா இருக்காங்க அப்படிங்குவாங்களே, ரொம்ப நெருக்கமா இருக்கிறது. இதே 2 சுழி நான் வந்துச்சுன்னா 2 சுழி நான் வந்துச்சுன்னா அணுக்கம். வருத்தம் சொல்லலாம், நோய் சொல்லலாம், அச்சம் சொல்லலாம், சந்தனம், இது எல்லாமே அணுக்கம். ஏதோ ஷார்ட்ஸ்ல பார்த்த மாதிரி ஞாபகம். அதாவது அணுங்கிற பொண்ணு யார பார்த்த ஞாபகம் இருக்கா? அணுங்கிற ஒரு பொண்ணு, அவங்களுக்கு நோய் வந்துச்சு. சோ நோய் வந்தனால ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஐயோ ஏதாவது ஆயிடுமோன்னு அச்சப்படுறாங்க. அப்போ கோயிலுக்கு போய் சந்தனம் வச்சு சாந்தம் ஆயிடுறாங்க. சரி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தமாறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஏன்னா அணுப்பிரியா அப்படின்னா இந்த 2 சுழி நான் தானே போடுவீங்கப்பா, அப்படிதானே போடுவீங்க. ஓகே, அடுத்தது அணிகம். அணிகம்னா என்ன? 3 சுழி அணிகம். இந்த மாதிரி டாபிக் வந்துச்சுன்னா ரொம்ப அமைதியாயிடுறீங்களே. அணிகள பெட்டி, ஊர்தி. ஊர்தி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊர்தியும் அணிகம். சோ இந்த
அந்த அகர முதலில அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா மத்த எழுத்து உயிர்மை கூட பார்க்க வேண்டாம், உயிரெழுத்து மட்டும் டைம் இருந்தா ஒன்ஸ் அப்படியே ஓட்டி விடுங்க. ஓகேவா? அடுத்தது அணிகம். 2 சொல்லினானா படை கூட்டம், படை கூட்டம், இது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதுல எது தாடியை குறிக்கும்? அனல் அனல் எது வந்து தாடியை குறிக்கும்? இதுதான் வந்து தாடியை குறிக்கும். இந்த அனல் தீ. இந்த அனலுக்கு இடிங்கிறதும் கூட பேரு, அனல் இடி. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எங்க இதுக்கு சொல்லுங்க பாப்போம். மேல்வாய நாவோட ஓரங்கள் தடித்து தடவுவதால் உருவாகும் எழுத்து. மேல்வாயை நாவோட ஓரங்கள் தடித்து தடவுவதால் என்ன எழுத்து உருவாகுது? யா. குட். யார்? பொது லகரம். லகரம், பொது லகர வரிசை. இதே மேல்வாய் பல், மேல்வாய் பல்னாவே என்ன லகரம் வந்துடணும்? லாதா கேட்டுட்டு இருக்க. ரா. மேல்வாய் பல்லின் அடியை நாவோரங்கள் தடித்து நெருங்குவதால், தடித்து நெருங்குவதால் வகர லகரம் பிறக்கும். கரெக்ட் தானே? பிரித்தாலும் பொருள் தரும் சுட்டு வகை என்னன்னு சொல்றோம்? பிரித்தாலும் பொருள் தரும் சுட்டு வகை புறச்சுட்டு. பிரித்தாலும் பொருள் தருது புறச்சுட்டு. இதுக்குதான் நம்ம என்ன சொன்னோம்? பொருள் அப்போ புணர்ந்து பொருளோடு புணர்ந்த சுட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? பொருளோடு புணர்ந்த சுட்டுக்கு இன்னொரு பேரு புறச்சுட்டு. பொருளோடு புணரா சுட்டுக்கு இன்னொரு பேரு அகச்சுட்டு. அகச்சுட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் மீனிங். சொல்லின் இறுதியில் நின்று வினா பொருள் எழுப்புவது. சொல்லோட இறுதியில் நின்று வினா பொருள் எழுப்புவது. ஆ ஓ. ஆ ஓ. ஆட் ஆன் அவுட் பண்ணுங்க. முதலில் நின்று வினா பொருளை எழுப்புவது ஏ யா. ஏ யா. ஏ யா. யா. எங்க இத ஆட் ஆன் அவுட் பண்ணுங்க. அவனா, எவ்வூர், இவன் தானே, யார். யார் சொல்லுங்க. அவன் மீனிங் தரும், ஆவ தூக்கிருங்க. எவ்வூர், ஊர் மீனிங் தரும், ஏங்கிற சுட்ட தூக்கிருங்க, ஏங்கிற கொஸ்டின் மார்க். இவன் தான், இந்த ஏவ தூக்கிடுங்க. ஆனா மீனிங் இதுதான். அப்ப யார் தானே வரணும்? ஓகே மேம். கரெக்ட் தானே? உறவுனா என்னப்பா மீனிங்? வலிமை. வலிமை. வலிமைங்கிற ஒரு பெயரும் இருக்கு, அறிவுங்கிற ஒரு பொருளும் இருக்கு. அறிவு, உறவு, அறிவு. இந்த உறவு நமக்கு தெரியும், ரிலேஷன் இல்லையா? மாறினா மாறி மாறி இருக்கிறது, மாற்றம். மாற்றம். மழை எதுக்கு சொல்லுவாங்க? அந்த மணக்கால் போட்டு இது வந்து மழை சொல்லுவாங்க. மாறி. விரல்னா நோட் பண்ணிக்கோங்க, விரல்னா வலிமை. இந்த விரல் வந்து ஃபிங்கர் இல்லையா? எஸ் மேம். எந்த இது வந்து மீன், சுறா, எந்த ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கிறது மீனா, ரெண்டாவது எழுதி இருக்கிறது மீனா? ரெண்டாவது எழுதி இருக்கிறது. ரெண்டாவது எழுதி இருக்கிறதா மீன். இந்த சுறாக்கு என்ன பேரு அப்படின்னா கல். கல்லுக்கு சுறா, அதாவது குடிக்கிற கல். ஓகே. பசி ஆற, எதுக்கு வந்து பசி தனிய, எது வந்து பசி நிறைந்த, பசி நிறைய. ஃபர்ஸ்ட் வந்து ஆற தணிஞ்சிருச்சு, பசி தனிய. இது வந்து பசி நிறைய, பசி நிறைய இருக்குது அப்படின்னு. கருப்பு, கருப்புன்னா என்ன மீனிங் நமக்கு தெரியும், என்னது? கலர் மேம். கருப்புனா நமக்கு கலரு, கருப்பு கலரு, இல்லைன்னா இருள், இந்த மாதிரி நம்ம பண்ணோம்ல. கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் குறித்தன அப்படின்னு ஒரு தொல்காப்பியத்துல ஒரு சான்று இருக்கு. இப்ப சொல்லுங்க, கருப்புக்கு வேற என்ன மீனிங் வரும்? கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் குறித்தன அப்படின்னு தொல்காப்பியத்துல சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சினம். சினம் அப்படிங்கிற பொருள் இருக்கு, வறுமை அப்படிங்கிற பொருள் இருக்கு. இது ஒரு பொருள் குறித்த பல சொற்களா இல்ல பல பொருள் குறித்த ஒரு சொல்லா?
பல பொருள் குறித்த ஒரு பல சொல் பொருள் ஒரு குறித்த ஒரு சொல். சொல். ஓகே, அப்ப கருப்புனா நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்? சினம், வறுமை, கருப்புனா கருப்பும் வண்ணம், சிவப்பும் வெகுளி பொருள். கருப்புனா வண்ணம் சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னது? இப்பதான் பார்த்தோம் சொல்லு. சினம், சினம், சினம் வறுமை, சொல்லலாம், வறுமை வறுமை, சொல்லலாம். வறுமை, நல்குறவுனா என்ன அர்த்தம்? நல்குறவுனா என்ன அர்த்தம்? வறுமை, அதுவுமே வறுமை, வறுமை. நோ பாவர்ட்டிங்கிறது எஸ்டிஜில எத்தனாவது கோல்? செகண்ட், செகண்ட் ஆ செகண்ட் ஃபர்ஸ்ட் பசியின்மை, நோ பாவர்ட்டி நோ நோ ஹங்கர். பாவர்ட்டி, திவ்ய ஔடதம் எங்க கூட்டுங்க? ஃபர்ஸ்ட் தானப்பா வரும். ஃபர்ஸ்ட் தான் மேம் நோ. நோ ஃபர்ஸ்ட் தான் வரும். திவ்ய ஔடதம் எப்படி பிரிப்பீங்க? திவ்வி யௌடதம். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கங்கௌகம் இருக்குல்ல, அதே பேஜ்ல இருந்தது தான். இதே பேஜ் எடுத்தாங்கன்னா கேட்பாங்க. இது எப்படி பிரிச்சோம்ப்பா? கங்கா கூட்டல் ஓகம் அப்படிதான் பிரிச்சோம். இது எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்களே. எஸ் மேம், திவ்ய கூட்டல் ஔடதம், திவ்வி ஔடதம். மகா கூட்டல் ஔதாரியம். மகா கூட்டல் ஔதாரியம், மகௌதாரியம். மகௌதாரியம். ஓகே, இதை நான் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அதே பேஜ்ல. 300 எந்த 300 வந்து 300 rupees? ஃபர்ஸ்டா போட்டதா செகண்டா போட்டதா? இது 300. இதுக்கு என்ன மீனிங்? நான் முன்பு கொடுத்தேன்ல 300 ரூபா, அதைத்தான் சொல்றாங்க. முன்பு 100 ரூபாய், முன்பு கொடுத்த 100 ரூபாய் தான் 300. முன்பு கொடுத்த 100 அப்படின்னு சொல்றாங்க. இவன்னா ஒரு பையனை குறிக்குது, ஒருத்தனை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. 3 சொல்லி நகரம் இவன் போட்டோம்னா என்ன மீனிங்னா இப்படிக்கு. பழைய கடிதத்தில போட்டீங்கன்னா கடைசியில இவன் அப்படின்னு 3 சொல்லி நகரம் போட்டு சைன் போட்டிருப்பாங்க. இவன்னா இப்படிக்கு. எந்த ஊன் வந்து நான்வெஜ் சொல்லுது? எந்த ஊன் வந்து ஃபுட்ட சொல்லுது? ஃபர்ஸ்ட் ஊன் வந்து நான்வெஜ், நான்வெஜ். இது வந்து ஃபுட்ட சொல்லுது. கிண்ணம் 3 சொல்லி நகரம்னா பாத்திரம்னு தெரியும். 2 சொல்லி நகரம் கிண்ணம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். துன்பம், துன்பம். 3 சொல்லி நகரம் நண்பகல்னா நமக்கு தெரியும் ஆஃப்டர்நூன். இதே 2 சொல்லி நகரம் நண்பகல்னா இந்த பகல் எனக்கு ஒரு நல்ல பகலா இருந்துச்சு, ஒரு 2 hours கிளாஸ் போட்டோம், சூப்பரா தெரியாத விஷயம் தெரிஞ்சுட்டோம்னு சொல்றோம் இல்லையா? நண்பகல். வனம், இந்த வனம்னா ஃபாரஸ்ட் நமக்கு தெரியும். இந்த வனம்க்கு இன்னொரு பேர் என்னன்னா அழகு. அழகுங்கிற ஒரு பொருள் இருக்குது. ஓகே, ஆனா வனப்புங்கிறது 2 சொல்லினாதா. இந்த வனம்னா அழகுங்கறக்காக நம்ம இந்த வனப்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே தானே? வண்ணம் 3 சொல்லி நகரம்னா நமக்கு கலர்னு தெரியும். கலர் நிறங்கள்னு தெரியும். 2 சொல்லி நகரம் வண்ணம். இதே வகர வண்ணம்னு கூட நான் சொல்லலாம். மகர வண்ணம் சொல்லலாம். வண்ணம்னா என்னன்னா எழுத்து, வண்ணம்னா எழுத்து. பொதுலகரம் போட்டோம்னா அந்த தவளை ஃப்ராக், அந்த இரு நிலத்திலே வாழும் நீர்ல வாழ்ற உயிர். இந்த தவளைன்னா என்ன அர்த்தம்? தவளை, அந்த தவளை எடுத்துட்டு வா, தவளை கழுவு, தவளையில தண்ணி பிடிம்பாங்க. பாத்திரம். பாத்திரத்தை தான் இதுன்னு சொல்றாங்க. புகழ், அவன் வந்தான் புகன்றான், நன்மொழி புகன்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல சொல் சொல்றதா? புகழ்னா சொல்றது. ஓகே, புகழ்னா என்னது? சொல்றது. ஓகே, ரா ரா இது சொல்லோட முதலில் வராது அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இந்த 2 ரகரமும் சொல்லோட முதல்ல வராதுன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்டா? வராது, சொல்லோட முதல்ல வருமா ரகரம்? ரப்பர் எல்லாமே வராது. சோ இது எதுவுமே வராது. இப்ப மொழி முதல் எழுத்துக்கள் நம்ம படிக்கிறோம்ல, மொழி முதல் எழுத்துக்கள்ல காவரிசையில எத்தனை எழுத்துக்கள் வரும்? ஞாவரிசையில எத்தனை எழுத்துக்கள் வரும்? ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் வரும் மேம். காவரிசையில 12 எழுத்து வரும். ஞால 1. அதாவது இங்க பாத்தீங்கன்னா கக்கா கிக்கி குக்கு கவு வரையில வந்துரும். ஞால ஞனம் மட்டும்தான் வரும், நம்ம பார்த்திருக்கிறோம். அவ்விதம், அதுவும் அங்கனம் இங்கனம் அப்படிதான் சேர்ந்து வரும் நம்ம பார்த்திருக்கோம். சாவரிசையிலே 12, தாளே 12, நாவரிசையிலே 12 வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. தபன படிச்சோம் அதுல, பட் பாவும் சேர்த்துக்குங்க. பா 12. சோ தபன இது எதுக்காக படிச்சோம்ப்பா? தபனல எதுக்காக படிச்சோம் நேத்து? ஓரெழுத்து
படிச்சோம். ஓரெழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியில தபனல எவ்வளவு எழுத்து இருக்கும்? வர 5. அன் கவசலதான் கவசலதான் எவ்வளவு இருக்கும்? 4 இருக்கும். 6 ஓகே. சோ அந்த கவச தபனை எடுத்துக்கோங்க. ஆனா வாவை மட்டும் விட்டுருங்க. மீதியில எல்லாம் 12 எழுத்து இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? வா மட்டும் வராது. அப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? கவச தபன ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தான் வரும். அந்த ஓரெழுத்து ஒரு மொழியில இந்த ஒரு எழுத்து மட்டும் இந்த மொழியோட முதல்ல வர்றதுக்கு வராது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? இல்ல இல்ல ma'am, இல்ல ma'am. அடுத்தது ஞா வரிசையில எவ்வளவு வரும்னா 4. ஞஞா ஞஞோ. இப்போ இது வழக்குல இல்ல. ஞஞா இது வந்து வழக்குல கிடையாது. ஞானா ஞமலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாயிறு சொல்றோம். இது வழக்குல இல்ல. ஆனா சொல்ல முதல்ல வர்றது ஞா வரிசையில 4. ஞாலு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? அடுத்து Yes, யா ma'am. யா யாயோ யூ யாருன்னு கேக்குறோம். யாக்கு 6. ஓகே. யையா யூ யூ யோ யவ். யோ யாவ். யவ்னா கவர்ங்கிற ஒரு பொருள் இருக்கு. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? Yes, ma'am. அடுத்தது வா. இல்ல வாவா வவுனாதான் கவர்ப்பா. யவுக்கு வேற ஏதாவது மீனிங் இருக்கும், நம்ம பார்க்கலாம். வவுனாதான் கவர். வா வந்து 8. வா 8. ஓகே. வா வா விவ்வி வெவ்வே வை வவ். இந்த வவுனா தான் நமக்கு கவர் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்கும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு இல்லு வேற்று நிலை மெய்மயக்கத்திற்கு வரும்னு சொல்றாங்க. அப்படின்னு என்னன்னா இந்த இரு இல்லும் அது கூடயே சேராது. அதுக்கு பின்னாடி அதோட மெய்யெழுத்தே வராது. வேறதா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மத்ததெல்லாம் பாருங்க. இப்ப சக்கரம்னா இக்கு கூட கா சேருது. மஞ்சள் வேற என்ன சொல்றது? எங்கனம் அது கூடயே சேருது. ஆனா இந்த இரு இல்லும் வேற்றுமையில தான் நமக்கு சேரும். இதே மச்சம் சேரும். ஆனா இருக்கு அப்புறம் அதே இணை எழுத்து வராது. இது கரெக்ட் தானே? எஸ் மேம். மஞ்சை அது கூட வருது. இஞ்சும் கூட வருது. இரு இல்லு மட்டும் வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு வராது. ஓகே. லாஸ்டா ஒரே ஒரு சின்ன டாபிக் 2 மினிட்ஸ் முடிச்சிடறேன். முயற்சித்தான் கரெக்டா? முயன்றான் கரெக்டா? முயன்றான். முயன்றான்ங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா முயற்சிங்கிறது என்ன பெயர்ப்பா? என்ன இலக்கண குறிப்பு சொல்லுவீங்க? சீங்கிறது தொழில் பெயர் விகுதியா? முயற்சிங்கிறது தொழில் பெயர். தொழில் பெயர்ல இருந்து இந்த பாயிண்ட நோட் பண்ணுங்க. தொழில் பெயர்ல இருந்து எப்பவுமே வினைமுற்று வராது. ஒரு தொழில் பெயர் இருந்துச்சுன்னா இது வந்து நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு கிராமர் பார்ட் தான். தொழில் பெயர்ல இருந்து வினைமுற்று தோன்றாது. ஓகே. தொழில் பெயர்ல இருந்து வினைமுற்று வராது. இப்ப பயிற்சித்தன்னா சொல்லுவோம், பயின்றான் தான் சொல்லுவோம். கரெக்ட் தானே? அந்த மாதிரி முயற்சித்தான் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல வேணா சொல்றான். பட் அது தப்பு. முயன்றான் பயின்றான் தான் கரெக்ட். சுவற்றில் இத நம்ம எப்படிதான் எழுதுறதா கரெக்ட்? சுவரில் தான் வந்து கரெக்ட். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த சுவல்ங்கிறது தோல் மீனிங் கொடுக்குது. இதுதான் வந்து சுவர் அப்படின்னு மாறுச்சு. சோ இதுதான் மருவி இதுதான் சுவரில்னு போட முடியும். இஃப் சப்போஸ் இது இற்றுனா இந்த ரகரம் ஒரு சொல்லோட இறுதியில வருமா? வராது. அதை வச்சு கூட நம்ம இது போடலாம். இது நிறைய டைம் நம்ம போட்டோம். சோ இன்னொன்னு இதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இற்று வந்து சொல்லோட இறுதியில வராது. எங்க பதம் எத்தனை வகைப்படும் சொல்லுங்க? 3 பகுபதம் பன்ம பதம் 2 தானே? 2 சரிப்பா. சரி நீங்க போய் படிங்க. அடுத்து எப்போ செஷன் சொல்றேன். நம்ம மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் டைமே வச்சுக்கலாம். ஜிஎஸும் மேக்ஸும் வச்சுக்கலாமா? இல்ல நீங்க படிக்கிறீங்களா? வச்சுக்கலாம் மேம். வச்சுக்கலாமா? சரிப்பா. ஓகே. ஓகேப்பா. பை. Bye. Thank you. Thank you. ஓகேப்பா.